நான்காவது நாளாக சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சட்டசபை கூட்டத்தொடர் இன்றைய சட்டசபை தொடரை முழுமையாக அதிமுக புறக்கணித்திருக்கிறது. தொடர்ந்து எம்எல்ஏக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, தங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கியிருக்கிறது. பேரவை தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெற்று வருகிறது. இதில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். இன்றைய வினாக்கள் விடைகள் நேரத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், சாமி, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், கா ராமச்சந்திரன், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, செஞ்சி மஸ்தான், டிஆர்பி ராஜா, மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் பதிலளிக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக நேரமில்லா நேரம் நடைபெறும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மாஞ்சோலை விவகாரம், தெருநாய்க்கடி அதிகரித்தல் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட வாய்ப்பிருப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலை சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, வருவாய் மற்றும் மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெறும். இந்த விவாதங்களில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசுவார்கள். இறுதியாக அமைச்சர்கள் பொன்முடி, KKSSR ராமச்சந்திரன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பதிலளித்து புதிய அறிவிப்பு வெளியிடுவார்கள். அத்துடன் காலை சட்டப்பேரவை நிகழ்வுகள் நிறைவு பெறும். அதன் தொடர்ச்சியாக மாலை 5 மணி அளவில் மீண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூடும். மாலையில் நீதி நிர்வாகம், சிறைத்துறை, சட்டத்துறை, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, எழுதுகோள் மற்றும் அச்சுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த விவாதங்களில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசுவார்கள். இறுதியாக அமைச்சர்கள் ரகுபதி, சாமிநாதன் உள்ளிட்டோர் பதிலளித்து புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார்கள். அத்துடன் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவு பெறும். குறிப்பாக கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் அதிமுக இன்று போராட்டத்தில் ஈடுபடுவதால் சட்டப்பேரவைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தரவில்லை. மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை புறக்கணித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்படுவதற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.